அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த காலநிலை மாற்றங்கள்னால வர அதாவது நான் இப்போ ஃபோன் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். ஃபோன் இல்லாத காலத்தில் இதெல்லாம் நடக்குதுலாம் நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ உயிர்கள் இழந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, இழந்ததை மீட்க முடியாது, ஆனால் இருக்கிறத காப்பாற்ற முடியும். மறுபடியும் புயல்கள் வருது, சுனாமி வரப்போகுதெல்லாம் சொல்கிறாங்க. தயவுசெய்து கடலோரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் போய்ட்டு கடலோரத்துலேருந்து 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய்ட்டு தங்கிக்கோங்க. முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் மனசெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை மனசு. என்ன பண்ணுறது? தயவுசெய்து கடலோர பகுதியில் இருக்கவங்க எல்லோரும் 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய்ட்டு தங்கிக்கோங்கப்பா. வேறு என்ன சொல்கிறது? இனிமேலும் இழக்க முடியாது. சுனாமி வரப்போகுதான். 2004 பெரிய சுனாமி வந்து எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் இவ்வளோ உயிரிழப்புகளாக கேட்குறேன். பெரிய சேதங்கள் எல்லா இடத்துலையும் இலங்கையில். எங்கள் ஊரெல்லாமே போயிடுச்சு. அது நான் இப்போ அங்கே இல்லை. ஆனால் எங்கள் ஊரெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகள். நான் வெளிநாட்டில் இருந்தாலுமே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நெஞ்சு பதப்பதன்னு அடிச்சிக்குது. எங்கள் உறவினர்கள்லாம் என்ன ஆனாங்களோ அப்படின்னு. அப்புறம் யோசித்தேன், உலகத்தில் இவ்வளோ பேர் சாகுறாங்க, நம்ம அதை பற்றி கவலைப்படையிறோமா அப்படின்னு. நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம இரத்த பந்தங்கள் மட்டும் இல்லை, எல்லாம் நம்ம உறவுகள் தான். எல்லாம் நம்மக்குள்ளே ஒன்று தான் எல்லாமே. ஆழ்ந்த அனுதாபங்கள் இழந்த விஷயத்துக்கு. அது எத்தனையோ உயிர்கள் ஆகட்டும், மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், கால்நடைகள் எல்லாமே போயிடுச்சு. வீடு வாசல் எவ்வளோ கனவுகளோட வீடு வாசலாம் கட்டியிருப்பாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. என்ன செய்கிறது? எல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அழிஞ்சது எல்லாம் கடவுள் நிச்சயமாக கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு 4-5 பேர் தான் உதவி செய்ய முடிஞ்சிச்சு. ஏதோ என் கையில் இருக்கிறத வச்சு நான் எவ்வளோ உதவி செஞ்சேன். எனக்கு பெருசாக எதுவும் செய்யறதுக்கு இயலாது. ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கையில் இல்லையே கொடுத்து உதவுறதுக்குன்னு. சம்பளம் வாங்கினைக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டேன் அவங்கள, ஒரு 4-5 பேருக்கு. வேறு என்ன பண்ணுறது? நம்மளால் அவ்வளோதான் முடியும். பக்கத்தில் போய்ட்டு யாரையும் காப்பாற்ற விட முடியாது. பார்த்து மனசெல்லாம் ரொம்ப பதப்பதிச்சு போயிடுச்சு எனக்கு. பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பான இடத்துல போய்ட்டு இருங்க எல்லோரும். அல்லாஹ் அக்பர்.